ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் செகண்ட் டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் சைட்டை லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள் போர்ட்டல் எஸ்பிஓ போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்ட உடனே டுடே டாஸ்க் போங்க. டுடே டாஸ்க் போயிட்ட உடனே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அமேசான் ஆப்போ அமேசானோடைய வெப்சைட்டோ எடுத்துக்கு போயிடணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணணும். அடுத்தது அது ஸ்க்ரீன்ஷாட்டு வித் நேம் தெரிகிற மாதிரி, நேம் விசிபிளாக இருக்கிற மாதிரி அது ஸ்க்ரீன்ஷாட் கிளியராக எடுத்துக்கணும். அடுத்தது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோடனே எஃபி அக்கௌண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் அதை போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் அவங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அமேசான் சைட்டுக்கு போக போகிறோம். அமேசான் சைட் போகிறோம். சைட் போயிட்டு நம்மளுக்கு ஏதாவது தேவையான திங்ஸ் ஏதாவது பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எலக்ட்ரானிக்ஸில் போயிட்டு ஸ்மார்ட் வாட்ச் போயிட்டு இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த வாட்ச் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எந்த வாட்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் செலக்ட் பண்ணிட்ட உடனே இதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த நேமோட அந்த நாய்ஸ் ப்ளஸ் 2 மேக்ஸ் அப்படின்னு இருக்குது. அதுதான் வந்து இந்த வாட்சோடைய நேம், ஸ்மார்ட் வாட்சோடைய நேம். ஓகேங்களா? அதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காப்பி பண்ணிக்க போகிறேன். நான் இதுதான் வந்து அந்த வாட்சோட நேமு. அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்படி போகிறேன். இப்படி போயிட்டு போஸ்ட் போடணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது ஃபஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிவிட்டு நாய்ஸ் ப்ளஸ் நாய்ஸ் பல்ஸ் 2 மேக்ஸ் ஓகேவா? அந்த ப்ராடக்டோடைய நேமு. அடுத்தது ப்ராடக்ட்டை பற்றி ஒரு 2 லைன்ஸ் கொடுக்கணும். 2 லைன்ஸ் எல்லாம் 1 லைன் கொடுக்கணும். சப்போஸ் எனக்கு அந்த ப்ராடக்ட்டை பற்றி எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா அதை பற்றி அந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. வெயிட் பண்ணுங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் அதனுடைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எதோ பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நாய்ஸில்ஸ் சூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் கெட் ஸ்டார்டட் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சென்டென்ஸ் நீங்கள் ஏதாவது தெரிஞ்சால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் தெரியாதவங்களுக்கு அந்த மாதிரி சொல்கிறேன். அதில் கூட ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்சோட ஃபீச்சர்ஸு. அப்போ அதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கெட் ஸ்டார்டட் ஆன் யுவர் ஃபிட்னஸ் ஜர்னி வித் அ ஹோல் ரேஞ்ச் ஆஃப் வெல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பப்ளிக்கில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. இது எந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா எப்படி என்னன்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணிவிட்டு பப்ளிக் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை கொடுத்துட்டு இப்போ இதுவும் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு போஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் போட்ட போஸ்ட்டு இங்கே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வெயிட் பண்ணுங்கள். சாரி, இங்கே மேலே 3 டாட்ஸ் இருக்கா? அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இந்த காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு சைட்டுக்கு போயிடுங்க.
டாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, சப்போஸ் உங்களுக்கு அது மாதிரி வந்தது அப்படின்னா யூஆர்எல் உங்களுக்கு செட் ஆகாது. அதனால் www.facebook.com அப்படின்னு வரணும். அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறமா சப்மிட் கொடுங்க. நான் ஆல்ரெடி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதால எனக்கு வந்து